நான் அடிச்சாங்கிறதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு போர்க்களத்துக்கு போகல. கண்ணப்பா தாக்கிட்டா தன்னை திட்டாங்கிறதுக்காண்டி போனது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டித்தார்கள். அவர்கள் நினைச்சாங்க மறு நடவடிக்கையில் ஈடுபட்டார் என்று சொன்னால் எதற்காக ஈடுபட்டிருக்கிறார் என்று சொன்னால் இல்லா என்தஹக ஷையும் மின் மஹாரிமில்லாஹ், அல்லாஹ்வுடைய புனித சட்டங்கள் மீறப்படுகிற போதுதான் அல்லாஹ்வின் தூதர் பழி வாங்கி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சட்டம் சீர்குலைக்கப்படும் போது பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. சட்டத்தை நாசப்படுத்துறியா, அல்லாஹ்வுடைய விதிகளை மீறுறியா? நான் உயிரோடு இருக்கிற காலத்தில் அல்லாஹ்வுடைய சட்டம் மீறப்படும் சொன்னா நான் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி விபச்சாரம் பண்ணுவான். பார்த்துட்டு சொல்ல இருப்பாங்களா? அப்ப கூட்டு வந்து கல் எடுத்து அடிக்கணும்னா அவன் தெரிஞ்சு அடிக்கவோ, திருடிட்டு இருக்குமான கையை வெட்டவோ, அல்லது என்ன செய்யுது வழிப்பறி செய்யும் போது அவன் கூட்டிட்டு வந்து என்ன செய்யுது தண்டிக்கவோ, அதையெல்லாம் செய்வாங்க. ஏன்? இது குற்றவியல் சம்பந்தப்பட்டிருக்கிற சட்டம், அது அல்லாஹ்வுடைய சட்டம். அது புனித சட்டங்கள் சீர்குலைக்கப்படுகிறதை பார்த்து கொண்டு அல்லாஹ்வின் இருக்க மாட்டார்கள், கடுமையா கோபப்படுவாங்க. கோபம்னா அப்படி கோபம் ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுவே தனி சப்ஜெக்டா பேசலாம். எப்படி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்துக்காக வேண்டிய கோபப்பட்ட தருணங்கள் என்று பார்க்கிறப்ப தனி பல விஷயங்களை பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லி காட்டுறேன். அதாவது மஹ்சூம் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தை பெண்ணொருத்தி திருடி விடுகிறார். அது மஹ்சூம் என்பது குறைஷி கோத்திரத்தினுடைய ஒரு பிரிவு. குறைஷி கோத்திரம் என்பது இன்றைக்கு உயர்குலம் என்று தங்களை மதித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிலர் இருக்கிறார்களே, அதுபோல அரபு கோத்திரத்திலேயே நாங்கள் தான் உன்னதமானவர்கள், உயர்குலத்தார் என்று தங்களை மேம்பட்டவர்களாக கருதி மேட்டுக்குடி மக்களாக கருதி கொண்டு அவர்கள் மற்றவர்களை கேவலமாக கருதி கொண்டிருந்த காலகட்டம். இஸ்லாத்துக்கு வந்தாங்க. இஸ்லாத்துக்கு வந்தாலும் அந்த சமுதாயத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கதான் செஞ்சு, குறைஷியருக்கு ஒரு மதிப்பு இருக்கதான் செஞ்சு, குறைஷியருடைய கிளை பிரிவுகளாக இருக்கக்கூடிய எல்லா கோத்திரத்துக்கு ஒரு மரியாதையும் ஒரு மாண்பும் இருக்கத்தான் செய்தது. மஹ்சூம் கோத்திரத்து பெண் திருடி விடுகிறார். அல்லாஹ்வுடைய சட்டத்தில் என்ன தண்டனை? கைகள் தரிக்கப்பட வேண்டும், கை வெட்டப்பட வேண்டும். அது ஆணாயினும் பெண்ணாயினும் சட்டம் ஒன்றுதான். அது இஸ்லாமிய அரசு நடக்கும் என்று சொன்னால் அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டுதான் தீரும். வேறு சட்டம் நடைபெறுகிற இடங்களில் அது இருக்காது. இஸ்லாமிய அரசு நடைபெறும் என்று சொன்னால், ஷரியத் சட்டம் நடைமுறையில் இருக்கும் என்று சொன்னால் அங்கே கைவிட்டப்பட வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஒரே சட்டம் தான். அப்படி பேசப்படும். இப்ப யாரு திருடி இருக்கிறது? யாரு? சாதாரண பெண்ணு திருடல. அந்த அரபு மக்களிடத்துல போற்றப்படக்கூடிய உயர்குலமாக கருதப்படக்கூடிய மஹ்சூம் கோத்திரத்தை பெண் திருடி விடுகிறார் என்று சொன்ன போது நபியிடத்திலே போய் பேசுறதுக்கு வர்றாங்க. யாரை விட்டு பேசலாம்? ரசூலுல்லாஹ்ட்ட துணிஞ்சு பேசுறது யார் இருக்கா? செல்ல பிள்ளை உசாமாவை அனுப்புவோம். ரசூலுல்லாஹ்வுடைய செல்ல பிள்ளை யாரு? உசாமத்து பின் ஸைத். தன்னுடைய மகனை மாதிரி வளர்த்தாங்க. யாரு? ஸைத். அந்த மகனுக்கு அந்த மகனுக்கு பிறந்தவர் தானே உசாமா. கொஞ்சம் உசாமானாலே கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தி தான். புரிஞ்சுங்களா? உசாமா என்ன செய்யறாரு? அப்ப அந்த உசாமாவை விட்டு என்ன செய்யறான்னு சொன்னா பேச வைப்போம், அல்லாஹ்வின் தூதர்ட்ட என்ன செய்வோம் பேச வைப்போம்னு சொல்லி விட்டு என்ன செய்யறாங்க? பேச அனுப்புறாங்க. உசாமா போய் பேசுறாரு. ரசூலுல்லாஹ்ட்ட போய் என்ன செய்ய, அல்லாஹ்வின் தூதரே இந்த மாதிரி மஹ்சூம் கோத்திரத்து பிள்ளைய திருடிட்டாங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, கையெல்லாம் வெட்டவானா அப்படின்னு சொல்லி அந்த உயர்குலத்து பெண்ணாக இருக்கிற காரணத்தினால் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடும் கோபம், கண்கள் எல்லாம் சிவந்து போய் நினைச்சாங்க. சொல்றாங்க, எச்சரிக்கை விடுறாங்க. என்னண்டு? உங்களை நான் எச்சரிக்கிறேன். எப்படி எச்சரிக்கிறேன்? உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்கள் அழிந்து போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய உயர்குலத்தார் ஒரு குற்றத்தை செய்விடுகிற போது அவர்களை விட்டு விடுவார்கள். அதே குற்றத்தை தாழ்ந்தவர்களாக நலிந்தவர்களாக இருக்கக்கூடிய பிரிவினர்கள் செய்து விடுகிற போது அவர்களை கடுமையாக தண்டனைக்கு உள்ளாக்குவார்கள். அப்படிப்பட்ட சமுதாயங்கள் எல்லாம் அழிந்து போன வரலாறு உண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உயர்குலத்தார் என்று தவறு செய்கிற போது அவங்களை விட்டுருவாங்க. அதே இது தாழ்ந்த பிரிவுகளாக கருதப்படக்கூடியவர்கள் செய்கிற போது தண்டிக்கப்பட்டார்களே, அந்த செயல் அவர்கள் அழிவுக்கு காரணமாக இருக்கிறது. என் மகள் பாத்திமா திருடி இருந்தால் கூட, அந்த பொம்பளை பேரும் இந்த பாத்திமா தான். யாரு? மக்சூம் குலத்தில் அந்த பெண்ண பேரு பாத்திமா தான். என் மகள் பாத்திமா சரக்கத்து பாத்திமா பின் முஹம்மதுடைய மகள் பாத்திமா திருடியிருந்தாலும் அவருடைய கைகளை நான் தரிக்காமல் விட்டு இருக்க மாட்டேன், வெட்டி இருப்பேன். ஏன்? அல்லாஹ்வுடைய சட்டத்துல யாரை என்ன அவங்க மீறினாங்கன்னு சொன்னா, சீர்குலைச்சாங்கன்னு சொன்னா அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்கிறது பெரிய சான்றாக நினைச்சு அந்த ஹதீஸ்களை பார்க்க முடியும். அதனால யாரையும் கை நீட்டி அடித்ததில்லை, பணியாட்களை அடித்ததில்லை. அனஸ் கூட சொல்லுவாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு 10 ஆண்டு காலங்கள் நபியிடத்தில் நான் வேலை செய்திருக்கிறேன், ஊழியராக இருந்திருக்கிறேன், சேவகம் செய்திருக்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் ஒரு நாள் கூட என்னை அடித்தது கிடையாது. சின்ன பிள்ளைதான், போடலாம், எவ்வளவு தப்பு செஞ்சிருக்கிறார். பல நேரத்துல வந்து டிமி குளிச்சு ஓடி போயிடுவார். ரசூல் ஸல்லல்லாஹு போய் குடிச்சிட்டு வருவாங்க. எங்க போய் பசங்க அங்க போய் அந்த வேலையை பார்த்துருவான்னு சொன்னா பசங்க கூட சேர்ந்துட்டு அங்க விளையாண்டு இருப்பாங்க தெருவில். ரசூல் ஸல்லல்லாஹு பின்னாடி வருவாங்க, பின்னாடி வந்து பிடிச்சுவாங்க.